ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1960 1970 வரைக்கும் வந்த திரைப்படங்களில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சு படமும் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச முக்கியமான 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1964 சிவாஜி, சரோஜாதேவி, சௌகர், ஜானகி நடிப்பில் வெளிவந்த புதிய பறவை. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கும். உன்னை ஒன்று கேட்பேன், சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க, பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஆஹா மெல்ல நடமே, எங்கே நிம்மதி போன்ற பாடல் காட்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடின்னு தான் வராங்க. இந்த படம் மட்டும் ஹிட் ஆகல, இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. நினைத்ததை முடிப்பவன். 9வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1969 எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த நம் நாடு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நினைத்ததை நடத்தியே முடிப்பவன், ஆடை முழுவதும் நனைய நனைய, நல்ல பேரை வாங்க வேண்டும், வாங்க ஐயா வாதியார் ஐயா, நான் 7 வயசில் இளநீர் வித்தவ போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் நம் நாடு. இந்த படத்தில் பாடல்கள் மட்டும் சூப்பர் ஹிட்டாக அமையல, இந்த படமும் எம்ஜிஆருக்கு ஒரு சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சது. 8வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1964 ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பொன்னான கைகள், என்ன பார்வை உந்தன் பார்வை, விஸ்வநாதன் வேலை வேண்டும், மலர் என்ற முகம் ஒன்று சிரிக்கட்டும், அனுபவம் புதுமை போன்ற எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படம் அந்த நேரத்தில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. 7வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1968 எம்ஜிஆரின் 100வது படமான ஒளி விளக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல், நாங்க புதுசா கட்டிக்கிட்ட, ருக்குமணியே பரபர, இறைவா உன் மாளிகையில், மாம்பழத் தோட்டம் போன்ற சூப்பர் ஹிட் பாடலை கொண்ட திரைப்படம் தான் எம்ஜிஆரின் ஒளி விளக்கு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் இடம்பெற்ற இறைவா உன் மாளிகையில் என்ற பாடல் காட்சி எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்து இருக்கும் போது தமிழ்நாடு முழுவதும் ஒலிச்ச பாடல் தான் இது. 6வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1968 எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்பில் வெளிவந்த குடியிருந்த கோயில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த 8 சூப்பர் ஹிட் பாடலுக்கும் எம்ஜிஆருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் டி.எம். சௌந்தரராஜன். அதாவது டி.எம். சௌந்தரராஜன் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ஒரு படத்திற்கு எல்லா பாடல்களையும் பாடிய ஒரே திரைப்படம் தான் குடியிருந்த கோயில். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. அதே போல் இந்த படமும் எம்ஜிஆருக்கு ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1968 சிவாஜி பத்மினி நடிப்பில் வெளிவந்த தில்லானா மோகனம்பாள். நலந்தானா, மறைந்திருந்து பார்க்கும், டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன் போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் தில்லானா மோகனம்பாள். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் தில்லானா மோகனம்பாள். 4வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த முதல் திரைப்படமான 1000ல் ஒருவன். பருவம் எனது பாடல், அதோ அந்த பறவை போல, ஏன் என்ற கேள்வி, ஓடும் மேகங்களே, உன்னை நான் சந்தித்தேன், ஆடாமல் ஆடுகிறேன், நாணமோ நாணமோ போன்ற சூப்பர் ஹிட் பாடலை கொண்ட திரைப்படம் தான் 1000ல் ஒருவன். எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்து இழுக்கும் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டாக கொண்ட திரைப்படம் தான் 1000ல் ஒருவன். 3வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1965 சிவனா சிவாஜி நடிப்பில் வெளிவந்த
திருவிளையாடல். பாட்டும் நானே பாவமும் நானே, இசைத்தமிழ் நீ செய்த இன்றொரு நாள் போதுமா, பார்த்தா பசுமரம், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் போன்ற சூப்பர் ஹிட் பாடலை கொண்ட திரைப்படம் தான் திருவிளையாடல். அதாவது பக்தி படங்கள்ல பாட்டும் சூப்பர் ஹிட்டா அமைஞ்சு படமும் சூப்பர் ஹிட்டா அமைந்த ஒரு சில திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் திருவிளையாடல். ரெண்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1969ஆம் வருஷம் எம்ஜிஆரோட சொந்த தயாரிப்பில் பிரம்மாண்டமாக வெளியான அடிமை பெண். அம்மா என்றால் அன்பு, தாய் இல்லாமல் நான் இல்லை, காலத்தை வென்றவன் நீ, உன்னை பார்த்து உலகம் சிரிக்கிறது, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஆயிரம் நிலவே வா போன்ற சூப்பர் ஹிட் பாடலை கொண்ட பிரம்மாண்டமான திரைப்படம் தான் அடிமை பெண். எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சு படமும் மெகா சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சு வசூல்ல சக்கபோர்டு போட்ட திரைப்படம் தான் அடிமை பெண். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா 2 படங்கள் இருக்கு. ஒன்று எங்க வீட்டு பிள்ளை, இன்னொன்று அன்பேவா. நான் ஆணையிட்டால் கண்களும் காவடி, குமரி பெண்ணின் உள்ளத்திலே பெண் போனால், நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் போன்ற சூப்பர் ஹிட் பாடலை கொண்ட திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை. இந்த படத்துல எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட பாட்டும் சரி, இந்த படத்தோட வெற்றியும் சரி எம்ஜிஆருக்கு டபுளாவே அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வானம் புதிய பூமி, லவ் பேர்ட்ஸ், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், நான் பார்த்ததில்லை, நாடோடி, அன்பேவா போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படமான அன்பேவா. இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. அதே போல இந்த படமும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லா ரசிகர்களையும் அதிகமாக கவர்ந்த சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளிவந்த அன்பேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1960 1970 வரைக்கும் நாம் கொண்டாடின்னு வர பாட்டியும் படத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலரில் ரிலீஸ் ஆன படங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதிக தடவை பாட்டுக்காகவே தியேட்டரில் போய் பார்த்த படம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.